இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும்போது இவ்வளவு வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய விசில் சத்தத்தோட கூடிய அந்த என்கரேஜ்மெண்ட். அதனால இந்த ட்ரெயிலரை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய ரியாக்ஷனை நான் கவனிச்சேன். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு விசில் உங்ககிட்ட இருந்தது. அதுதான் இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்த போற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல ஒரு தமிழ் படத்துக்கு ஆங்கிலத்தை டைட்டில் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன், ட்ரெயின். படம் பார்த்தவங்க தான் தெரிஞ்சது இது படமே ஒரு ஆங்கில படமாக தான் இருக்கு. ட்ரெயின்ற பேர் மட்டுமே இல்லை, படமே ஒரு ஆங்கில படமாக தான் இருக்கு. ஹேராம் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம், இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களான்னு. ஹேராம் படத்தை பார்த்துட்டு தமிழ் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட இதோட தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ட்ரெயின் படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை தமிழ் ரைட்ஸ் கொடுப்பீங்களான்னு யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்க போறாங்க. தானு சார் இதை தனியாக நீங்கள் ஒரு தமிழ் ரைட்ஸ் போட்டு வித்துடலாம், ஏன்னா விற்பனையில் ஒரு பெரிய ஒரு விற்பனர் அவரு. நான் உள்ள நுழையும் போது யாரோ உள்ள இருந்து ஒருத்தர், சார் சட்டையை மாற்றி போட்டு வந்திருக்கீங்க, உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது உள்ளன்ட்டு. நான் வேணும்னா அந்த மாதிரி போட்டு வந்தேன். அடுத்து என்னுடைய படம் வந்து உள்ளே வெளியே 2. இந்த ஷர்ட்டும் உள்பக்கம் வெளிப்பக்கம் புரட்டி போட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் என் படத்தோட ப்ரமோஷனுக்காக நான் அதை சொல்ல வந்த காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் நான் விசில் சத்தம் சொல்றது கரெக்ட், பட் நான் பேசும்போது விசில் அடிக்காதீங்க. கேப்ல அடிச்சீங்கன்னா அது பாராட்டு மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே வெடி என்று நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே உள்ளுக்குள்ள ஒன்னா இருப்பான், வெளியில வேற ஒன்னா இருப்பான். உள்ளுக்குள்ள ரொம்ப புனிதனா இருப்பான், வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வேற ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிதான் இருப்பான். அது கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின்ல யாரோ சொன்னாங்க 48 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்காங்க. 1வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள இடைவெளி மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான். ஆனா மிஷ்கின் எப்படி இருப்பாருன்னா, அவருக்கு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்கவே இருக்காது. 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இந்த 23வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 25வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி மிக குறைந்த அளவு மட்டும்தான் அவர் உள்ள என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வெளியில பேசுவாரு. ஒருவேளை தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஆடியோ லான்ச்சில் அப்படியே படத்தை தூக்கிடுவாரு. என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவாரு. அதுல கொஞ்சம் கூட தயக்கமே இருக்காது. அந்த விஷயத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மீறி ஒரு நிஜமான மனிதனா நான் உங்களை ரொம்ப ரசிப்பேன். இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்திருக்கேன், நடிகர் வேண்டிய எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா மட்டும்தான் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்தா கூட மிக சிறந்த உண்மை பேசுகிற ஒருத்தர். அவரை மாதிரி இவருக்கு துப்பாக்கி எடுத்து சொல்லியே தவிர கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர். அதை நான் ரொம்ப ரசிப்பேன் உங்ககிட்ட. விஜய் சேதுபதி சார், நான் வந்து உங்களுடைய ஹிந்தி படம் மட்டும் இல்லை, ஒரு சாதாரண விளம்பரம் கூட நிறைய பார்ப்பேன். இன்னைக்கு கூட சிவாஜி சாருடைய பையன் ராம்குமாரோடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் நீங்கள் பேசுகிறத முழுமையாக நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அதில் அந்த இன்டர்வியூ போற நிறைய பிலாசபி, அதை ஒரு ஜிலேபி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா அப்படியே பேசுறீங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே பேசுறீங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க வாழ்க்கையை அப்படின்னு போது நீங்க சொல்றீங்க, தோல்வினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும், ஆனா வெற்றி வந்தா எனக்கு ரொம்ப பயம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாபெரும் ஒரு பயம் வரப்போகுது, அவ்வளவு பெரிய வெற்றி அடைய போகுது இந்த படம். அப்புறம் நான் இந்த மேடைக்கு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மிஷ்கின் சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக. காரணம், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஃபௌசியா ஃபாத்திமா. இவங்க வந்து என்னுடைய இவன்ற ஒரு படத்துக்கு அவங்க தான் சினிமாட்டோகிராஃபரை ஒர்க் பண்ணாங்க. அந்த படத்துல நான் சௌந்தர்யா வந்து மேக்கப் இல்லாமல் நடிக்கணும்னு கேட்டேன். அவங்க ரொம்ப தயங்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு 4 நாள் ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேக்கப் இல்லாமல் நடிக்கலாம்னு சொன்னேன். அவங்க மேக்கப் இல்லாமல் நடிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப அழகா காமிச்ச ஃபௌசியா வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்க ஸ்டைல் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த உள்ளே வெளியே 2 சொன்னேன்ல, அதுக்கும் அவங்க தான் சினிமாட்டோகிராஃபர். அதுக்கும் பாராட்டு முன்கூட்டியே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தானு சாருக்கு எனக்கும் 1000 இருக்கும். அதுல 500 விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்கும், மீதி 500 ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல. ஆனா நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி, புதிய பாதை வரத்துக்கு முன்னாடி முதல்ல நான் கதை சொன்ன மிக குறைந்த தயாரிப்பாளர்கள், அதாவது கவனம் கொடுத்து காதை கொடுத்து கேட்ட தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியமானவர். அவரு வரப்போறவங்களுக்கெல்லாம் சொல்லுவாரு, இவர் ஒரு பெரிய டைரக்டரா வரப்போறாரு, பெரிய ஒரு ஆக்டரா வரப்போறாருன்னு. அந்த நன்றி கடனுக்காக தான் நீங்க அவங்க வீட்டுல இன்விடேஷனே கொடுக்கலாம் கூட அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போவேன். இந்த படத்தோட வெற்றிக்கும் அதே மாதிரி தான் மறுபடியும் வந்து கை தட்டுவேன். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அன்பு உங்க மேல நான் வச்சிருக்கேன் சார். கடைசியா மிஷ்கின் சாரை பத்தி சொல்லணும்னா, பிடித்தபடி வாழ்றது இருக்கு இல்லையா, பிடித்ததை செஞ்சுட்டு வாழ்றதுதான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன்.
தான் என்ன நினைக்கிறானோ அதை நிஜமாவே சந்தோஷமா விரும்பி செய்யறது தான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். எனக்காக ஒரு பெண் வந்து ஒரு கவிதை எழுதினாப்ப, ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. அப்படி இந்த ரயிலோட டெஸ்டினேஷன் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகும். அப்படி ரயில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா மிஷ்கினுடைய பயணம் நீண்டது, மிக மிக பெரிய ஒரு பயணம். அந்த பயணம் வெற்றிகரமாகவே இருக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பார்ட்டிக்கு டைரக்டர் ராமுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் மிஸ்கினை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட நான் ரசிச்சிருக்கேன். அவ்வளவு யாருமே ரசிக்க மாட்டேங்கிறாங்க சார். வயசான ஆளுங்க டேரக்டர்ஸ் தான் ரசிக்கிறாங்க. நான் ரசிக்கிறேன். கேட்டுங்க, நல்ல ஊழலாக கேட்டு ரசிக்க அதெல்லாம் ரசிக்க தான் செய்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டேன்றாப்புல, மறைச்சு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பயங்கரமாக நான் அவருக்கு அந்த அந்த கதையெல்லாம் பேசணும்னா இன்னொரு இடம் இருக்குது, நான் சொல்கிறேன். நான் ரொம்ப நன்றி சார். ஒரு நைட்டு ஃபுல்லாக மொத்த டீமையுமே என்கேஜ் பண்ணி வச்சிருந்ததில் மிஸ்கினுக்கு நான் அப்படியே பார்த்தேன். ஒவ்வொரு பாட்டு பாடுறதுல இருக்கட்டும், எல்லாரோடையும் அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுல இருக்கட்டும், இந்த மிஸ்கின் உங்களுக்குன்னு ஒரு தனி, அதாவது ஒரு டைரக்டர் இந்த இந்த அஷ்டாவதி இந்த வேலையெல்லாம் தாண்டி அஸ் அ ஹியூமனாக நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன், லவ் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் மிஸ்கின். அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி சார், அவரை நான் முதல்ல பார்த்தது சுந்தரபாண்டியன் திரைப்படம் கமலா தேட்டரில் பார்த்துட்டு நான் படியில் இறங்கி வரேன். அந்த டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரும் விஜய் சேதுபதி நிற்கிறாங்க. சார் படம் எப்படி சார்? படம் நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கா சார்? உண்மையிலே நல்லா இருக்கு, நீங்கள் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. அந்த படிக்கட்டில் நான் பார்த்த விஜய் சேதுபதி தான் அன்னைக்கு என்ன மீட்டரில் பேசினாரோ, என்ன அளவுகள் வந்தாரோ, இப்போ வரைக்கும் அதே மீட்ரு தான், அதே தான். இவ்வளோ உயரம், இவ்வளவு உயர்ந்திருக்காரு. ரொம்ப ரெஸ்பெக்டாக, ரொம்ப மரியாதையாக பேசுறதுல விஜய் சேதுபதிக்கு இணை இன்னொரு விஜய் சேதுபதி தான். அவருடைய திரைப்படங்களாக இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். விஜய் சேதுபதி படம்னா நம்பி போய் உட்காரலாம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தது சேது. அப்புறம் தானு சார் சொல்லணும்னா யார் படத்தோட போஸ்டர் இங்கே சொன்னாங்க, 12 சீட்டு ஓட்டுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு போஸ்டர். அவர் யார் படத்தோட போஸ்டரில் தொடங்கி இதே மவுண்ட் ரோட்டில் தேவி தேட்டரில் கூலிக்காரன் ஒரு படம் வந்தது. அந்த கூலிக்காரன் படத்துக்கு மறைந்த கேப்டனுடைய ஒரு வண்டி எடுத்துகிட்டு வர்றது மாதிரி ஒரு சிலை வச்சுருந்தார். அதை பார்க்குறதுக்காக வந்து போனவன்ல நான் வரான், அதை வேடிக்கை பார்க்க வந்தேன். இப்படி ஒருத்தர் விளம்பரம் பண்ணியிருக்காராமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் அதுக்கப்புறமா எல்லோரும் சொல்லிட்டாங்க, ஃப்ளைட்லேயே அவர் படம் வரைஞ்சிட்டாரு கபாலிக்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற படம் தான் ட்ரெயின். அப்படின்னா அந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ஒரு ரசிகனாக அவ்வளவு ஆர்வமாக இருக்கேன். அதனால் தானு சார் படம் சாதாரண ஒரு படமாக எடுக்கவே மாட்டார். தானு சார் சும்மா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லவும் மாட்டார். அதனால் இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற படம் இந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினை ஒரு ரசிகனாக பார்க்க வந்திருக்கேன். நான் வந்ததில் இன்னும் எனக்கு கூடுதல் ஆர்வம் அந்த ட்ரெயிலரில் இருந்தது. அந்த ட்ரெயிலரில் இருந்தது, அந்த மேக்கிங்கில் இருந்தது, இப்போ பாடின அந்த பாட்டில் இருந்தது, எல்லாமா சேர்ந்து ஆகஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட நானும் அன்போடு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சத்தமாக சொல்லுங்கள், எந்த வருஷம் சார்? ஆகஸ்ட்டில், இந்த வருஷம் ஆகஸ்ட் இதெல்லாம் இருக்காரு. வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.